நம்முடைய மாண்புமிகு பிரதமர் எங்கெல்லாம் சென்றாலும் கூட தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வு முறையை தான் அவர் எங்கு சென்றாலும் கூட எடுத்துரைக்கிறார்கள். ஐநா சபையிலும் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைக்க சொன்னவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்ட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலும் ஒருபடியாக தமிழருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதியாகி அழகு பார்த்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை, தமிழருக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை. சகோதரர்களே, ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி நான் அப்போ ஏபிவிபியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கட்சிக்கு நான் அறிமுகம் இல்லை. அப்போ ஐயா தலைவர். அப்போ கட்சியில் சொல்லியிருக்காங்க, ஐயா அப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போடணும்னு. நான் சின்ன பையன், எனக்கு அரசியல், நான் ஏபிவிபியில் இருந்தேன், அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத். ஐயா அவர்கள், நீ போய் சங்ககிரியில் நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல எனக்கு அறிமுகமே, கட்சியினுடைய அறிமுகமே ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேட்பாளராக எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். ஐயா அவர்களை ஜனசங்கத்தில் ஆரம்பித்து RSS, பாரதிய ஜனதா கட்சி, இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தாலும் கூட அவருடைய தலைமை பண்பை இங்கே இருக்கிற சான்றோர்கள் எடுத்துரைத்தார்கள்.